வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செடி திரும்பவும் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டேன் இல்லைங்களா? அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இன்னும் நடாமல் தான் இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் நாளைக்கு சேர்த்து வரும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நிதானமாக வச்சாலும் பொறுமையாக வச்சாலும் இந்த மாதிரி நல்ல டப்பாவாக கிடைக்க பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய கல்யாண நாள். சரி ஞாபகார்த்தமாக இருக்கட்டும், இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு செடியாச்சும் வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பா எங்கள் மாமியார் வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து சரி ஒரு செடியாச்சும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செடி வைக்கிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு சரியாக தெரியாமல் சின்ன சின்ன டப்பாய்களில் வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டப்பாயில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, ரொம்ப நாளைக்கு வரும் இல்லை. இந்த ஆரி பையன் வேற நம்ம செடியெல்லாம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த செடிங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவான் போலங்க. பாருங்க போயிட்டு போயிட்டு செடியே கடிக்கிறாம. டேய் ஆரி, செடி கடிக்காமல் வந்து சாப்பிட்றான்னா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான் பாருங்க. இந்த டப்பா தாங்க நான் இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த செடியை வைக்க போகிறேன். இந்த இடத்துல ஏற்கனவே ரோஜா பூச்செடி வேறு வச்சுருந்தோம், அதை கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டேன். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க இந்த 4 ரோஜாப்பூ செடியில் ஏதாச்சும் ஒரு செடி மட்டும் எடுத்துகிட்டு போய் நடுவோம். மிச்சதெல்லாம் அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா நட்டுக்கலாம். இன்னும் மண்ணும் ரெடி பண்ணணும், அப்புறம் அதுக்கு ஏற்ற பார்ட்டும் ஏதாச்சும் ரெடி பண்ணணும். இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். இது எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் மட்டும் ஆயிடுச்சு. சரி வேறு எதுவும் செடி வைக்கிறதுக்கு இல்லாதால இந்த மண் அப்படியே இருந்தது. பார்த்தா கட்டியாக ஆயிட்டுருக்குது. சரி இந்த மண்ணை கீழே கொட்டி அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு அதுக்கு தேவையானது 1, 2 எல்லாம் கலந்து விட்டு அப்புறமா டப்பாயில் கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை வந்து இப்போ கீழே கொட்டிகிட்ருக்கேன். பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா கட்டியாக ஆயிடுச்சாங்காட்டின்னு பையை விட்டு வெளியிலே வரமாட்டேங்குது. அதை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஏதேதோ பண்ணி எடுத்துட்டேன் வெளியில். நானும் வெளியில் எடுத்து கொட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மண்ணு கூட ஆட்டோடைய எரு நல்லா காஞ்சிருக்கு இல்லைங்களா? அந்த ஆட்டோடைய எரு பச்சையாக போட்டோம்னா நோய் உட்காருமா. அதனால் அந்த காஞ்ச எரு போட சொல்லியிருக்காங்க. அந்த காஞ்ச எரு ஆட்டோடைய எரு வந்து காஞ்சதை வந்து நம்ம போட போகிறோம். இந்த பாருங்கள், இதுதான் ஆட்டோடைய எரு நல்லா காஞ்சி போயிருக்கு. இதை தான் இப்போ போட போகிறோம். இந்த மண்ணில் போட்டு நல்லா கலரிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா டிஏபி வாங்கிட்டு வந்து வச்சார் இல்லையா, அதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா மண்ணுலேயும் போட்டு கலராமல் கொஞ்சம் மண் கொட்டணுமா அதுக்கப்புறம் லைட்டாக போட்டு விடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் கொட்டணும்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மண்ணை பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போ அடியில் லைட்டாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த மண்ணுமே கொட்ட போகிறேன். நான் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையிலையே நான் வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதனால் வச்சுட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது வீடியோஸ் வந்து. இப்போ வந்துட்டு பாதி பக்கெட் முடிச்சிட்டேன். அதனால் லைட்டாக அந்த டிஏபியும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக போடுறேன். திரும்ப இருக்கிற இன்னும் கொஞ்சம் மண்ணையும் நம்ம எடுத்து அதிலே போட்டுக்கலாம் டப்பாய்க்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள் இப்போ நல்லா 3/4 பங்கு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம அந்த செடியை கட் பண்ணி நம்ம வச்சிடுவோம். செடி வைக்கும்போது இந்த மேலே இருக்க இந்த கவரை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக மண்ணை நசுக்கின மாதிரி விட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். இந்த மாதிரி சென்ட்ரு படுத்தி நல்லா சென்டரில் அந்த மண்ணை லைட்டாக நசுக்கின மாதிரி விட்டு அப்புறமா வைக்கணும். நல்லா டைட்டாக இருக்கிறதுனால என்னால் அந்த மண்ணை நசுக்க முடியலங்க. அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். வச்சு முடிச்சுட்டு இருக்கிற மண்ணையுமே கொட்டி முடிச்சிட்டேன். இப்போது பாருங்கள், இப்போ இருந்த மண் ஃபுல்லாகவே கொட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம தண்ணி தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த செடி வச்சுருக்க டப்பாயில் வந்துட்டு தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி கீழெல்லாம் போயிட்டு நம்ம இன்னும் கீழெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்கோம். ஒரு மாதிரி ரொம்ப வேலை அதிகமாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் கூட்டி பெருக்கி வாரி அதை மண்ணெல்லாம் சுத்தமாக இல்லாமல் நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மண்ணெல்லாம் சுத்தமாக கூட்டி வாரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த குறை மண்ணையுமே அந்த டப்பாயிலே கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக தண்ணி விடுறேன். நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே இன்றைக்கி எனக்கு கல்யாண நாள், அப்படியே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு ஒரு விஷ் பண்ணிவிடுங்க. இருக்கிற செடிக்கெல்லாம் அப்படியே நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த செடியெல்லாம் நான் நடணும், ஒவ்வொன்றா பார்ட்டு ரெடி பண்ணி ஒவ்வொன்றா நடணும்.
அடுத்து என்ன செடி நடுறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம்.